மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் எல்லைப் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணை நடுவானில் வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வயல்வெளியில் கிடந்த பாகிஸ்தானின் வெள்ளை நிற ஏவுகணையை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபின் ஹோஷியார்பூரில் பாகிஸ்தான் ஏவுகணையை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் தொடர்ந்து வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தொடர்ந்து சற்று நேரம் இந்த போர் பதற்றம் தணிந்திருந்ததாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ வயல்வெளியில கிடந்த பாகிஸ்தானுடைய சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகங்களை கைப்பற்றி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்? நிச்சயமாக ஒரு பக்கம் எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையோடும் இருக்கக்கூடிய மாநிலங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் பாகிஸ்தானுடைய ஏவுகணையுடைய பாகங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஏவுகணை தாக்கும் பொழுது நடுவெளியில் அந்த பாகிஸ்தானை இந்திய ராணுவம் தகர்த்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமாக தாக்குதல் நடத்தி வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாபுடைய ஹோஷியார்பூரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாகிஸ்தானுடைய ஏவுகணையுடைய பாகங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணையை இந்திய ராணுவ படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லை கோட்டு பகுதிகளில் பாதுகாப்பை எந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறோமோ அதே வேளையில அந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், சண்டிகர் உள்ளிட்ட குஜராத் போன்ற மாநிலங்களிலையும் தொடர்ந்து நேற்று இரவு முதலே பாதுகாப்பு என்பது பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது ட்ரோன் தாக்குதலை முதலில் தொடங்கிய பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே பாகிஸ்தானுடைய J-17, F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்கள் என்பது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹோஷியார்பூர்ல பாகிஸ்தானுடைய ஏவுகணை சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்திய ராணுவ படை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாகங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பஞ்சாப்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல் குறித்து மாநில அமைச்சர் பகவந்த் மான் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தை காலைல கூட்டினார். ஏன்னா நேற்று இரவு முதலே நகர்ல என்னென்ன நடந்தது, எது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதலாக எந்த இடத்துல பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது குறித்தாக பஞ்சாப்ல ஏற்கனவே ஒரு அவசரமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பஞ்சாபுடைய ஹோஷியார்பூரில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஏவுகணையுடைய பாகங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனை இந்திய ராணுவ வீரர்களும் தற்பொழுது அந்த படைகள் வந்து வீழ்த்தி இருக்கிறது. ஒரு பக்கம் எல்லைகளில் தொடர்ந்து இந்திய முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரு பக்கம் பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு வகையில பாகிஸ்தான் தொடர்ந்து ஊடுருவி தாக்குதலையும் நடத்தி வருகிறார்கள். ஏன்னா அந்த பாரமுல்லா பகுதி, எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பாரமுல்லா பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது பஞ்சாபுடைய ஹோஷியார்பூர்ல இருக்கக்கூடிய அருகே பாகிஸ்தானுடைய ஏவுகணையுடைய பாகங்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது.